கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் அன்பு பள்ளி திருச்சபை சார்பில் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாங்கள் எல்லோரும் விழுந்து நின்று ஒருமனப்பட்டு நாங்கள் தேவன் சொல்லுகிற பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரை தரிசிக்க முடியாதபடி நாங்கள் வாயினால் பேசின வார்த்தைகள், தேவனை நோகப்படுத்தின காரியங்கள், நானும் சரி நீங்களும் சரி தேவனிடத்தில் நாங்கள் மனம் திரும்பி இன்றைய நாள் ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லோரும் வாய்களை விட்டு இன்றைய நாள் ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் துதித்து இந்த ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அப்பா உங்களுக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம். வாயினால் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் சொற்களும் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அதற்காக உங்களுக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் நோகப்படுத்தி இருந்தால் அதிலிருந்து மனம் திரும்புகிறோம். உண்மை நாங்கள் மறுபடியும் சிலுவையில் அடைந்திருந்தால் அதற்காக நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு தேவ இறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் இன்றைய நாள் ஆராதனை உங்களுடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்புத் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இல்லை, நாங்கள் உமக்கு முன்னுக்கு ஒன்றுமில்லை. காலையிலே பூத்து மாலையில உதிர்ந்து போகிற பூவுக்கு ஒப்பானவர்களாய் மனிதர்களாகி நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு முன்னுக்கு நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் வெறும் மண்ணான மனிதர்கள். ஆண்டவரை, நீர் மட்பாண்டங்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக மறைய வேணும், நீர் உயர வேணும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாள் ஆராதனை பூராக உடைய கருத்தில் ஒப்புத் தருகிறோம். துதி வேலையாக இருக்கலாம், ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் நீங்க எல்லாத்தையும் நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க உயர வேணும் என்று மன்றாடுகிறோம். இன்றைய நாள் ஆராதனை ஒரு பீடங்கள் அண்டையில ஒரு சுகந்த வாசனை உள்ள ஆராதனையாய் நீ நுகரத்தக்கதாய் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் தாமே இன்றைய நாள் ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒருமனப்பட்டு வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பெறன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயில் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியராய் இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேட்டினை ஆனவையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று. எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ ஓட்டத்தில் எத்தனையோ துன்பங்களை நாங்கள் கடந்து போகலாம், பாடுகளுக்குள்ள கடந்து போகலாம். எல்லா நேரத்திலும் எத்தனையோ மனிதர்கள் ஆறுதல் சொல்லலாம். ஆனால் சகல ஆறுதலின் தேவன், நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்த போதெல்லாம் என்னை உயிர்ப்பித்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று நாங்கள் அந்த பாடலை பாடுகிறோம். அன்போடு வரவேற்கிறோம்.
உங்களுக்கும் சரி இதயத்துல சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனா எத்தனையோ மனிதர்கள் என்னையும் சரி உங்களையும் சரி ஆறுதல் படுத்தினாலும் அதை ஆற்ற முடியாத காயம். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாங்கள் படிப்போம். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் இயேசையா என்று சொல்லி, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் இயேசையா. கரை காணோம் படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணோம் படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் தகப்பனாயிருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் துதித்துக் கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் சுகத்தை
எங்களோடு எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறது. அவர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நாங்க வாழ முடியாது. ஒரு நிமிடம் கூட அவர் இல்லாம எங்களால் வாழ முடியாது. ஆகவே நாங்கள் எல்லோரும் மறுமணப்பட்டு என் தேவனை நோக்கி என் கூடவே இரும், ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பாடலை ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு பாடுவோம். என் கூடவே இரும், ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, கூடவே இரும், ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. வெளிச்சமானே
ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்றார். யோவேல் 2:26 இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் வெட்கப்பட்டு போகிறது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்க்காத, அதன் முடிவைத்தான் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை நாங்கள் ஒருமனப்பட்டு பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உறைந்த பாத்திரமென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. உறைந்த பாத்திரமென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோரென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோரென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. திருமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. திருமகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் செல்வநீரே, எளியோரின்
ஆண்டவர் எங்களுக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் எங்களுக்காக மரித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாங்கள் சங்கீதம் 138 வாசித்தது போல கல்வாரி சிலுவையிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டார். எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டார். அவர் ஒரு பனியை போல எல்லாவற்றையும் மணியை போல இல்லாத பனியை போல உருவப்படித்தார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாங்கள் நன்றி செலுத்தி ஒரு முதட்டளவில் இல்லை இருதயத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்தி எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயாண்டு தேவனை நோக்கி நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. Let's go.
நன்றி சொல்லி இன்னும் துதித்துக் கொள்வோம். இந்த வேளையிலே எல்லோரும் ஒருமனப்பட்டு நாங்கள் விண்ணப்பங்கள் கூட கடந்து செல்வோமாக. எங்களுடைய சொந்த தேசமான இலங்கை தேசத்துக்காகவும் அண்டை நாடான இந்தியா தேசத்துக்காகவும் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம்.
நாங்கள் திசை தெரியாமல் ஓடி அழிந்த போது நாங்கள் அமைதியாக ஜீவனம் பண்ணும் பொருட்டு தேவன் கொடுத்த வெல்ஜியம் தேசத்துக்காக வாலிப பிள்ளைகள்ல ஒரு சகோதரன் ஜெபிக்கும் போது நாங்கள் விரும்பப்படுவோம். எங்களை ஒன்று போல் நேசிக்கிற சர்வலம் ஆண்டவர் இயேசுப்பா, இது நல்லதான ஆண்டவர். இந்த அடைக்கல பட்டமாகிய பெல்ஜியத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த தேசத்திலே ஆண்டவர் அப்பா சமாதானத்தோடு நாங்கள் வசிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரை நாங்கள் அமைதனமாய் ஜீவனம் பண்ணும் பொருட்டாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த தேசத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இதை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இதிலே நாங்கள் ஆண்டவர் சுகமாய் ஜீவித்திருக்க நீர் தாமே இந்த தேசத்தை கண்ணின் மணிகளைப் போல காத்தருள வேண்டும்படியாக இதை ஆளுகிற ஆண்டவர் அதிகாரிகள் ஆண்டவர் சிறப்பாக இதை ஆண்டவர் கிருபை நிமித்தமாய் நாங்கள் ஆண்டவர் அமைதனமாய் ஜீவனம் பண்ண நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கள் ஆண்டவர். ஆண்டவர் இது ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ பட்டணமா இருந்தாலும் ஆண்டவர் அநேக பிள்ளைகளுமே அறியாமல் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். தேவன் தாமே ஆண்டவர் சீக்கிரமாய் ஆண்டவருடைய வருகை வர இருக்கிறபடினால் அனைவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக உடைய நாமத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவரை நீர் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்திலே கொண்டு வர வேண்டும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாய் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு உண்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் உடைய தயவான கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எருசலேம் பட்டணத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசித்திருக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இஸ்ரவேல் தேசத்துக்காக இம்மானுவேலா ஜெபிக்கும் போது நாங்கள் ஒருமனப்படுவோம். தகப்பனை சோதரிக்க ஆண்டவர் எருசலேம் பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை நேசிக்கிற சுகித்துக்கான பிரகாரம் அந்த தேசத்தில் சமாதானம் வருகிறார். யுத்தங்கள் நீங்கி சமாதானம் வருகிறார். அந்த தேசத்தில் எல்லா சத்துக்களை விலக்கி பாதுகாப்பு இயேசுவின் ஆகிக்கிறார். ஆமென். நாங்கள் இந்த வேளையில் உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு சிறுமைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை அவர் மறவாதவன் என்று சொல்லி உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு சிறுமைப்பட்ட மக்களை நினைத்து பெரியவர்கள் ஒருவர் ஜெபிக்கும் போது நாங்கள் ஒருமனப்படுவோம். தேவனை இந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர். பூமியின் அதன் நிறைவும் நிம்மதியை என்று நாங்கள் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவன் சிந்தவுடன் பாக்கியவான் தீங்கு நாளில் அவனை முடிவு பேருக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த நாளில் உணவுக்கு வழி இல்லாமல், நல்ல வீடு வாசல் இல்லாமல், உடைக்கு வழி இல்லாமல், நல்ல குடிநீர் இல்லாமல் ஆண்டவரே எப்படியாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளில் கண்ணோக்கி பாருங்க. உங்களுடைய கண்களில் விடுதலை உண்டு, நிம்மதி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆனந்தம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய துயரங்களை இந்த வேளையிலும் ஆண்டவரை கண்ணோக்கி பாரு. அவர்களை உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவை உம்முடைய ஆண்டவரை கரங்களினாலே அவர்கள் சிரிசித்த தெய்வம் ஐயா. அந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரை உம்முடைய ஜீவ சுவாசத்தை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரை. நீர் மறப்பதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று பார்க்கிறோம் ஆண்டவரை. தேவனே இந்த நாளில் விசாரிப்பு இல்லாமல் கணவனை இழந்த மனைவி ஆண்டவரை இப்படி மனைவி இழந்த கணவனாக விதவைகளாக இருக்கிற ஒவ்வொருவரை அநாதைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சகலவித ஆறுதலும் தேவனாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து போஷித்து காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். சகல பிரஸ்தாவத்தை காட்டிலும் தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை தான் எங்கள் அனுதின வாழ்க்கையை நடத்துகிறபடினால் வார்த்தையும் வார்த்தையை கொடுக்கிற சகோதரனுக்காக நாங்கள் சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக ஜெபிப்போம். வார்த்தை கொடுக்கிற சகோதரனுக்காக ஆண்டவரே வார்த்தையை சகோதரனை நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60 பலன் கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்.